ஒரு வீட்டில் ஒரு கப் டீ கூட பெரிய சண்டைக்கு காரணம் ஆகும்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? வயசான பிறகு அம்மா அப்பாவுக்கே அவங்களோட வீட்டில் ஒரு கப் டீ கேட்க கூட தயக்கம் வர நிலை வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு மருமக சொன்ன சில வார்த்தைகள் எப்படி ஒரு குடும்பத்தோட அமைதியையே குலைச்சது தெரியுமா? இந்த கதையை கவனமாக கேளுங்க. கடைசியில் நடந்த விஷயம் கண்டிப்பாக உங்களை யோசிக்க வைக்கும். இன்னொரு கேள்வி, வீட்டில் எல்லா செலவையும் கணக்கு பார்த்து பேசுகிற ஒருத்தி தனக்காக மட்டும் பெரிய செலவு பண்ண ஆரம்பிச்சா அந்த வீட்டில் என்ன நடக்கும்? அந்த வீட்டில் இருக்கும் பெரியவங்களுக்கு என்ன நிலை வரும்? இந்த கதையில அதுக்கான பதில் இருக்கு. ஒரு நாள் ஒரு கப்பு டீ கேட்டதால ஆரம்பமான இந்த சின்ன விஷயம் எப்படி ஒரு மருமகளின் மனசையே மாற்றுச்சு தெரியுமா? கடைசியில் நடந்த சம்பவம் அந்த வீட்டில் இருந்த எல்லாரையும் அமைதியாக்குச்சு. மஞ்சு, ஒரு கப் டீ போட்டு கொண்டு வா, என் பழைய நண்பர் என்னை பார்க்க வந்திருக்காரு, அதோட கொஞ்சம் ஸ்நாக்ஸு பிஸ்கட் எல்லாம் வெயி, ரொம்ப நாளாச்சு என் குழந்தை பருவ நண்பன் வீட்டுக்கு வந்திருக்கான். கிச்சனில் டீ பாத்திரத்தை சத்தமாக போட்டுக்கிட்டு மஞ்சு கோபமாக முணுமுணுத்தா. நாள் முழுக்க டீ டீன்னு தான் இருக்குது. தாமே 3 தடவை டீ குடிப்பாங்க. மேலே நண்பர்களையும் வீட்டுக்கு சாப்பிட்டு டீ குடிக்க வைப்பாங்க. இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல. இப்போதான் அந்த இருவருக்கும் டீ செஞ்சு கொடுத்தேன். மறுபடியும் டீயை கேட்குறாங்க. இந்த 2 பேருக்கும் டீயை செஞ்சு செஞ்சு நான் அழுத்துட்டேன். அப்போ கிச்சனுக்கு தண்ணீர் எடுக்க மஞ்சுவோட கணவர் பிரபு வந்தான். என்ன மஞ்சு, ஏன் இப்படி முணுமுணுக்கிறான்னு கேட்டான். அதுக்கு மஞ்சு சொன்னான், ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, இந்த வீட்டில் வேலைக்காரியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் தினமும் 3 தடவை டீ வேணுமா. மேலே யாராவது தெரு நண்பர்கள் வந்துட்டா போதும், அவங்களுக்கும் டீயை செய்ய சொல்லுவாங்க. இவ்வளவு டீ எல்லாம் என்னால் செய்ய முடியாது, உங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்க. பிரபு சொன்னான், உன்னால் டீ செய்ய முடியலன்னா அம்மா கிட்ட சொல்லு, அவங்க செஞ்சு தருவாங்க. அதுக்கு மஞ்சு உடனே சொன்னான், என்னத்த சொல்ல, உங்க அம்மா டீயை செஞ்சா முழுக்க பால் தான் இருக்கும், எல்லா பாலும் டீயிலேயே முடிஞ்சிடும். அப்புறம் எனக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றும் மிச்சமா இருக்காது. நாம பாலை டீக்காக தான் வாங்குறோமா, இல்லை எல்லாருக்கும் இலவசமா டீ செஞ்சு கொடுக்கணுமா? தெரியுமா பால் எவ்வளவு விலை ஏறி இருக்குன்னு? நேத்து தான் பால்காரன் 10 ரூபாய் கூடுதலா வச்சான். இப்படி விலை ஏற்றத்துல வீட்டு செலவு நடந்துக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? மேல உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் டீயை கேட்குறாரு. டீ தண்ணீர்ல மட்டும் வராது, அதுக்கு பால், சர்க்கரை, டீ தூள் எல்லாம் வேணும். அவையெல்லாம் வாங்க பணம் தான் தேவை. கிச்சனுக்கு வெளியே கஸ்தூரி அம்மா உட்காந்து தன் கணவரோட சட்டைக்கு கிழிந்த பாக்கெட்டை தச்சுக்கிட்டு இருந்தாங்க. மகனும் மருமகளும் பேசுறத அவங்க தெளிவா கேட்டாங்க. ஆனா அவங்க ஒண்ணுமே பேசல. ஏன்னா இப்போ நான் நடுவுல பேசினா இந்த டீ விஷயத்துக்கான கோபம் முழுக்க ஏன் மேல விழும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த டீ விஷயத்துக்காக வீட்டுல எத்தனை தடவை சண்டை நடந்திருக்குது. அதனாலதான் சுந்தரம் தன் பென்ஷன் பணத்திலிருந்து தனியா 1 லிட்டர் பாலும் வாங்க ஆரம்பிச்சாரு. ஆனாலும் மஞ்சுவுக்கு டீ விஷயத்துல ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு புரியல. அவளும் செய்ய மாட்டா, என்னையும் செய்ய விட மாட்டா. அப்போ ஹால்ல இருந்த சுந்தரம் மீண்டும் கூப்பிட்டாரு. மா, டீ ஆயிடுச்சா இல்லையா? கிச்சன்ல இருந்து மஞ்சு சத்தமா சொன்னான், கொண்டு வரேன். டீ செய்ய கொஞ்சம் நேரம் ஆகும். அவ சத்தம் கேட்டதும் சுந்தரத்துக்கு புரிஞ்சிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, நான் மறுபடியும் டீ கேட்டுட்டேன், அதனால அவளுக்கு கோபம் வந்திருக்கும்னு நினைச்சாரு. அதனால அவர் எதுவும் சொல்லல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரபு 2 கப் டீயை கொண்டு போய் டேபிள்ல வச்சான். பிளேட்ல டீ மட்டும்தான் இருந்தது, பிஸ்கட்லாம் எதுவும் இல்லை. ஆனாலும் சுந்தரம் எதுவும் சொல்லல. நண்பர்கிட்ட சொன்னாரு, டீ குடி ராமசாமி, நீ இந்த பக்கம் எப்படி வந்த? ராமசாமி சொன்னாரு, என் மகனுக்காக ஒரு பெண் பார்க்க வந்தேன், யாரோ உங்க ஊர்ல நல்ல குடும்பம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்னு ஞாபகம் வந்தது, அதனாலதான் வீட்டையும் பார்த்துட்டு உன்னையும் சந்திக்கலான்னு வந்தேன். அதுக்கு சுந்தரம் சந்தோஷமா சொன்னாரு, ரொம்ப நல்லது பண்ணியிருக்க, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க, இப்ப வந்திருக்க, சாப்பிட்டு தான் போகணும், உன்னை அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டேன். இந்த பேச்சு கேட்டதும் மஞ்சு உள்ளுக்குள்ள கொதிச்சுட்டு இருந்தா. நான் சாப்பாடெல்லாம் செய்ய மாட்டேன், நல்லா கேளுங்கத்த, இப்போ அப்பா வேலை செய்யல, பென்ஷன் தான் வருது, வருமானமும் குறைஞ்சிருச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு செலவுகளையும் குறைக்கணும், ஆனா இன்னும் வேலை செஞ்ச காலம் மாதிரி தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாமா ரொம்ப திறந்த கையா செலவு பண்றவர் போல இருக்காரு, நீங்க ஒருபோதும் அவரை தடுக்கவே இல்லை போல. சிறிது நேரத்துக்கு பிறகு சுந்தரம் நண்பருடன் பெண் பார்க்க வெளியே போயிட்டாரு. திரும்பி வந்ததும் அவரு சாப்பாடு பத்தி சொன்னாரு. அதுக்கே மகன் கோவமா சொன்னான், அப்பா கொஞ்சம் யோசிச்சு பேச முடியாதா? ஒரு நாள்ல 4 தடவை டீ குடிக்கிறீங்க, 4 தடவையும் பாத்திரம் கெடும், மேல நண்பரையும் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுட்டீங்க, எதுக்கு அவ்வளவு? அவரு போன வீட்லயே சாப்பிட்டு வந்திருக்கலாம், இப்போ என் மனைவி இன்னொரு மனுஷங்களுக்காக கூடுதல் சாப்பாடு செய்யணும். அதுக்கு சுந்தரம் சொன்னாரு, என்ன பேசுறடா ராமசாமி, என் குழந்தை பருவ நண்பன், நாங்க சேர்ந்து படிச்சோம், சேர்ந்து வேலைக்கு சேர்ந்தோம்,
ஒரே பள்ளியில் ஆசிரியராக இருந்தோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனோம். அதன் பிறகு இருவரும் தங்களோட ஊருக்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் சந்திப்பே இல்லை. இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு நண்பன் வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை சாப்பிடாம அனுப்புவேனா? ஆனால் மஞ்சு உடனே சொன்னான், வீட்டில் சாப்பாடு செய்ய வேலைக்காரி வச்சுருக்கீங்களா? நாள் முழுக்க கிச்சனில் வேலை செய்யணுமா? எனக்கு தலை வலி. நான்லாம் சாப்பாடு செய்ய மாட்டேன். அத்தை, இன்னைக்கு சாப்பாடு நீங்களே செஞ்சுக்கோங்க இப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு தனது ரூமுக்கு போயிட்டா. அவளோட பின்னால மகனும் போனான். இதையெல்லாம் பார்த்த கஸ்தூரி அம்மா மனசு உடைஞ்சு கணவர்கிட்ட சொன்னாங்க, சரி என்ன சாப்பிடுவீங்க சொல்லுங்க, அதை போட்டு நான் செஞ்சு தரேன். அவர் சொன்னார், கஸ்தூரி உனக்கு எது சரின்னு தோன்றியதோ எது வேணும்னாலும் செஞ்சுடு. கஸ்தூரி கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தாங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு சொரக்காய் மட்டும்தான் இருந்தது. தக்காளி உருளைக்கிழங்கு எதுவும் இல்லை. அங்கேயே நின்று நீண்ட நேரம் யோசிச்சாங்க. இத்தனை நாளாச்சு என் கணவரோட நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு நான் சொரக்காய் சாம்பார் மாத்திரம் வைப்பானா? அவர் என்ன நினைப்பாரு? மகன்கிட்ட காய்கறி வாங்கி வர சொல்லலான்னு நினச்சா அவன் போகவே மாட்டான். இப்போ என்னால் ஏதாவது செய்யணும்னு கஸ்தூரி யோசிச்சாங்க. சிறிது நேரம் யோசிச்ச பிறகு சுரக்காய் சாம்பார் செய்யாமல் அதுலேயே கூட்டு செஞ்சுட்டாங்க. அதோட சுரக்காய் பச்சடி செஞ்சாங்க. இனிப்புக்காக கொஞ்சம் பாயாசமும் செஞ்சாங்க. எல்லா சாப்பாடும் ரெடி ஆனதும் கஸ்தூரி தன் கணவரை சாப்பிட வர சொன்னாங்க. இதற்குள் மஞ்சு பக்கத்தில் இருக்கிற கடையிலேருந்து சமோசா ஆர்டர் பண்ணிட்டா. பிறகு மஞ்சுவும் அவளோட கணவர் பிரபுவும் அமைதியாக ரூமில் உட்காந்து சமோசா சாப்பிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கிச்சனில் சொரக்காய் தான் சாப்பாடு இருக்கும்னு இருவருக்கும் தெரியும். அது இருவருக்கும் பிடிக்காதது. மஞ்சு சொன்னான், அத்தை எங்களுக்கு பசியில் நீங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுடுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தங்களோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. காலையில் மஞ்சு கிச்சனுக்கு போனப்போ கஸ்தூரி சொரக்காய் சாம்பார் செய்யாமல் கூட்டு செஞ்சுருக்காங்க. அதோட பாலும் போட்டு பாயசமும் செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்ததும் மஞ்சு உடனே கோவமாகிட்டா. ஹாலில் மாமாவோட நண்பர் உட்கார்ந்துருக்காருன்னு கூட கவனிக்கல. கிச்சன்ல இருந்து சத்தமாக சொன்னான், அத்தை கிச்சன் முழுக்க உங்கள் கைக்கு விட்டுட்டா போதுமே, ரொம்ப சீக்கிரமாக சாமானெல்லாம் காலி ஆகிடும் போல. சுரக்காய் சாம்பார் செய்ய முடியாதா? ஏன் கூட்டெல்லாம் செய்யணும்? இவ்வளவு என்ன வீணா போச்சு. வயசானவங்களுக்கு சாதாரண சாப்பாடு தான் நல்லது. இப்படி எண்ணெய் மசாலாலாம் சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போயிடும். மேலே பாலும் முழுக்க பாயசத்தில் போயிடுச்சு. இப்போ நான் டீ எப்படி செய்வது? இன்னும் 1 மணி நேரம் ஆகும் பால் வர. அது வரைக்கும் எல்லாரும் டீ இல்லாமல் தான் உட்காரணும். மஞ்சு இப்படி சத்தமாக பேசுறத கேட்ட கஸ்தூரி கிச்சனுக்கு வந்தாங்க. பிறகு சொன்னாங்க, மஞ்சு கொஞ்சம் மெதுவாக பேசு. ஹாலில் விருந்தினர்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க கேட்டால் நம்ம வீட்டு பெண் எப்படி இப்படி காலையிலேயே சண்டை போடுறான்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி அம்மா சொன்னாங்க, மஞ்சு நான் சுரக்காய் கூட்டு செய்ததுல என்ன தவறு இருக்கு? இப்போ கிச்சனில் சாப்பாடு கூட உங்ககிட்ட கேட்டு தான் செய்யணுமா? இந்த கிச்சன் எனக்குமே சேர்ந்தது தானே. நீ வர்றதுக்கு முன்னாடி நான் தான் இந்த கிச்சனில் பல வருஷம் சாப்பாடு செஞ்சுருக்கேன். நீ இன்னும் 1 வருஷம்தான் இந்த கிச்சனில் இருக்க. அதுக்கே மஞ்சு உடனே சொன்னான், அத்தை நீங்கள் எவ்வளோ வருஷம் இந்த கிச்சனில் இருந்தாலும் இப்போ நான் தான் இருக்கேன். அதனால கிச்சன் ஏன் முறையில் தான் நடக்கும். வீட்டுக்கான சாமானெல்லாம் நான் தான் வாங்கி வைக்கிறேன். அதனால கிச்சனும் ஏன் கணக்கில் தான் போகும். மஞ்சு இப்படி சொன்னதும் கஸ்தூரி அமைதியாக நின்றுட்டாங்க. ஏன்னா ஹாலில் விருந்தினர் இருந்தாங்க. இப்போ மேலும் பேசினா சண்டை பெரிதாகிடும். அதனால அவங்க அமைதியாக இருந்தாங்க. ஆனால் விருந்தினர் போனதும் மஞ்சுவோட பேசணும்னு மனசில் முடிவு பண்ணிட்டாங்க. மாலை நேரத்தில் கஸ்தூரி தன் மகளையும் மஞ்சுவையும் கூப்பிட்டு சொன்னாங்க, டே மகனே, உங்களுக்கு நாங்கள் டீ குடிப்பதும் சாப்பிட்றதும் ரொம்ப பிரச்சனை ஆகிட்டதா போல இருக்கு. ஆனால் இந்த வீட்டுக்கான சாமான் எல்லாம் உங்கள் அப்பாவோட பென்ஷன் பணத்தில் தான் வாங்கப்படுது. நான் வர்ற எல்லா பணத்தையும் மஞ்சு கிட்ட கொடுத்துட்றேன். ஆனால் மஞ்சு கிச்சன் பொறுப்பு எடுத்ததுலேருந்து வீட்டில் சாப்பாடு பொருளே சரியா இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் குறை. எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு போட ஆரம்பிச்சிட்டா. 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பாவே சாமான்லாம் வாங்கிட்டு வந்தப்போ மஞ்சு எந்த இடத்துலையும் சிக்கனம் காட்டவே இல்லை. முந்திரி பாதாம் பழம் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தா. 1 கிலோ முந்திரி பாதாம் எல்லாம் மாதம் மாதம் வாங்குவா. பழம் டப்பா எப்பவும் நிரம்பி இருக்கும். கொஞ்சம் பழம் குறைஞ்சா கூட உடனே வாங்க சொல்லுவா. நாங்கள் சில சமயம் சொல்லுவோம், மஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக செலவு பண்ணு. எல்லா பொருளும் அந்த நாளே வாங்கணும்னு அவசியம் இல்லை. சில நாட்கள் காத்திருக்கலாம். அதுக்கே மஞ்சு சொல்லுவா, அத்தை நான் தினமும் பாதாம் சாப்பிடுவேன். என் அம்மா வீட்டில் தினமும் ஊற வச்ச பாதாம் கொடுத்து வளர்த்தாங்க. அது முடிஞ்சால் உடனே வாங்கிட்டு வரணும். இப்போதே கடைக்கு போங்க. அதுக்கே மஞ்சு இன்னும் சொல்லுவா, பக்கத்தில் இருக்கிற கடையை ராத்திரி 10 மணிக்கு கூட திறக்க சொல்லலாம். அதுக்காகவே பல தடவை ராத்திரி 10 மணிக்கு கடை திறக்க வச்சு முந்திரி பாதாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை மஞ்சு தன் அம்மா வீட்டிலேருந்து வந்து சேர்ந்தப்போ கிச்சனில் நெய் முடிஞ்சு போயிருந்தது. கஸ்தூரி ஏற்கனவே தன் கணவர் சுந்தரத்துக்கிட்ட நெய் வாங்கி வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் மறந்துட்டாரு.
மஞ்சு கிச்சனுக்கு போய் நெய் இல்லைன்னு பார்த்ததும் பெரிய கோபமே பண்ணிட்டா. வீட்டு செலவு நடத்தவே தெரியாது உங்களுக்கு, வாங்க பென்ஷன் பணம் எல்லாம் எனக்கு கொடுங்க, நான் தான் வீட்டு செலவு நடத்துறேன். அப்பாவுக்கு பென்ஷன் பணம் வந்துகிட்டே இருக்குது, அந்த பணத்துல வீட்டுக்கான சாமான எல்லாம் நல்லாவே வாங்கி நடத்தலாம். உங்க இருவராலையுமே வீட்டு செலவெல்லாம் சரியா நடத்த முடியல, இப்ப இருந்து பணம் எல்லாம் எங்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். மஞ்சு இப்படி சொன்னதை கேட்ட சுந்தரம் சொன்னாரு, சரி கஸ்தூரி, ஒரு வேலை பண்ணலாம். என் பென்ஷன் பணம் எல்லாம் மஞ்சுவிடம் கொடுத்து விடலாம், அவ தான் வீட்டு செலவு நடத்தட்டும். நாம செலவு பண்ணாலும் சரி, அவ செலவு பண்ணாலும் சரி, வீட்டுக்கான சாமான் சரியா வந்தா போதும். குறைஞ்சபட்சம் நமக்கு வீட்டில் அமைதியா இருக்க முடியும். ராத்திரி நேரம் கடை திறந்து வச்சு சாமான் வாங்கி வர வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா பொறுப்பும் மகனுக்கும் மருமகளுக்கும் தான் இருக்கும். வயசு ஆகிட்டே இருக்குல்ல, இப்போ மார்க்கெட்டுக்கு போய் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வர என்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி இல்லை. மகன் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து 2 நாளுக்கு ஒரு தடவை மார்க்கெட்டு போய் சாமான் வாங்கிட்டு வருவான். மாதம் முடிஞ்சப்போ என்கிட்ட பணம் மிச்சமே இருக்காது. மஞ்சு இதெல்லாம் சொன்னதுக்கே காரணம் என்னன்னா, பென்ஷன் பணம் எல்லாம் அவங்களோட கைக்கு வரணும் என்கிறது தான். அப்புறம் அந்த பணத்தை அவ விருப்பப்படி செலவு பண்ணலாம்ல. சில மாசங்கள் அவ சரியா வீட்டு செலவு நடத்தினான். ஆனா அதுக்கப்புறம் 6000 ரூபாய்க்குள்ளேயே முழு வீட்டுக்கான சாமான் வாங்க ஆரம்பிச்சா. அதனால வீட்டுல சாமான்லாம் குறைஞ்சு குறைஞ்சு போக ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் முடிஞ்சு போயிருக்கும், இன்னொரு நாள் சர்க்கரை இருக்காது, வேற ஒரு நாள் டீ தூள் இருக்காது, கிச்சன்ல எதுவும் முழுசா கிடைக்காது. ஃப்ரிட்ஜை திறந்தா 1-2 காய்கறி தவிர வேற எதுவும் தெரியாது. உருளைக்கிழங்கு வெங்காயம் கூட இப்போ 1 கிலோ தான் வாங்குவா. இப்போ வெங்காயம் விலை ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு மாசம் முழுக்க வெங்காயமே வாங்கல. ஆனா முன்னாடி நாங்க சாமான் வாங்கி வந்தப்போ வெங்காயம் 1 ரூபாய் கிலோ இருந்தாலும் வாங்குவோம், 100 ரூபாய் கிலோ இருந்தாலும் வாங்குவோம். வெங்காயம் இல்லாம மஞ்சு சாப்பாடு செய்ய மாட்டா. இப்போ வெங்காயம் 80 ரூபாய் ஆனதுக்காகவே வெங்காயம் வாங்கவே மாட்டேன்ட்டா. இதெல்லாம் பார்த்த கஸ்தூரிக்கு புரிஞ்சிடுச்சு, பென்ஷன் பணம் சேமிக்கணும்னு மஞ்சு ரொம்ப அதிகமாக சிக்கனம் பண்ணுறா. அதனால வீட்லேயே சாப்பாட்டுக்கு சிரமமாகுது. கஸ்தூரி ரொம்ப நேரம் ரூமில் உட்காந்து இதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சுந்தரம் ரூமுக்குள்ளே வந்து கேட்டாரு, என்ன கஸ்தூரி, என்ன யோசனையில் மூழ்கி இருக்க, கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லு. கஸ்தூரி சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ சுந்தரம் சொன்னாரு, கஸ்தூரி, ரொம்ப நாள் ஆச்சு நீ நெய்யெல்லாம் போட்டு கோதுமை அல்வா செய்வியில, ஒரு வேலை பண்ணு, எனக்காக கொஞ்சம் கோதுமை அல்வா செஞ்சு கூட, ரொம்ப சாப்பிடணும் போல இருக்கு. அதை கேட்ட கஸ்தூரி உடனே தயக்கம் காட்டினாங்க. ஏன்னா அவங்க கிச்சன்ல அல்வா செய்ய ஆரம்பிச்சா மஞ்சு மறுபடியும் ஏதாவது சொல்லுவான்னு தெரியும். மஞ்சு இவ்வளோ விஷயத்துல வீட்டை கட்டுப்படுத்த முயற்சி பண்றான்னு சுந்தரத்துக்கு முழுசா தெரியாது. கொஞ்சம் அவளை பத்தி தெரியும், ஆனா இவ்வளவுக்கு அளவுக்கு கட்டுப்படுத்துவான்னு அவர் நினைக்கவே இல்லை. ஒரு நேரம் கஸ்தூரி கிச்சன்ல இருந்து வெளியே வந்தப்போ பார்த்தாங்க, மஞ்சு தனக்கும் பிரபுவுக்கும் பீட்சா ஆர்டர் பண்ணி இருந்தா. அப்போ கஸ்தூரியோட பேரன் ராகுல் பீட்சா ஒரு துண்டு எடுத்து வந்து சொன்னான், பாட்டி, நீங்க பீட்சா சாப்பிடுவீங்களா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கஸ்தூரி சிரிச்சு சொன்னாங்க, இல்லப்பா நீயே சாப்பிடு, எனக்கு பீட்சாலாம் பிடிக்காது. அதுக்கு ராகுல் சொன்னான், சரி பாட்டி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் வீட்டோட மாடத்துல அங்கும் இங்கும் நடக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல ரூம்ல இருந்து மஞ்சு ராகுலை கூப்பிட்டா, ராகுல் சீக்கிரம் ரூம்குள்ள வா, நாம ரெடி ஆகணும், மாலுக்கு போகணும், நாளைக்கு உன் அத்தையோட பிறந்த நாள், நிறைய ஷாப்பிங் எல்லாம் செய்யணும், அங்கே போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாம். அடுத்த மாதம் என் அண்ணனோட கல்யாணம், அதுக்காகவும் கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் செய்யணும். இதெல்லாம் கேட்டு கஸ்தூரிக்குள்ள ரொம்ப வருத்தமாக இருந்தது. சிறிய விஷயங்களுக்கே என்னை தடுத்து பேசுகிற மஞ்சு தனக்காக இவ்வளவு செலவு செய்யும் போது அவளுக்கு செலவு தெரியவே தெரியல. நான் 2 கப்பு டீ குடித்தாலும் அவளுக்கு அது கூட பெரிய செலவாக தோணுது. மஞ்சுவோட இந்த நடத்தையை நினச்சி கஸ்தூரி மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த பெண்ணை எப்படி சரியான பாதைக்கு கொண்டு வரலான்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. மகன் பிரபு மூலம் இது முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்கிட்ட ஏதாவது சொன்னா அவனும் மனைவியோட பக்கம் தான் நிற்கிறான். அதனால கஸ்தூரி யோசிச்சாங்க, இந்த பெண்ணுக்கு நான் தான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், அவள் செஞ்சது தவறுன்னு அவளுக்கே புரிய வைக்கணும். நம்ம பணத்தையே வாங்கிட்டு நமக்கே கண்ணு காட்டுற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டு இருக்கிறாளே, நாம் இவ்வளோ பலவீனமாலாம் ஆகக்கூடாது. நம்ம பணத்துக்காக நாமே அவகிட்ட கையை நீட்ட வேண்டிய நிலையெல்லாம் வரக்கூடாது. அவள் நம்ம பணத்தில் சுற்றி திரிஞ்சு நல்லா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறா. ஆனால் நாம் 1 கிலோ அல்வா சாப்பிடலாமா இல்லையான்னு கூட யோசிக்க வேண்டிய நிலை வந்திருக்கு. அந்த இரவு முழுக்க கஸ்தூரிக்கு தூக்கமே வரல. மஞ்சு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மனசில் சுற்றிக்கிட்டே இருந்தது. முழு இரவும் அவங்க படுக்கையில் திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் ஒரு முடிவெடுத்தாங்க, மஞ்சுவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்,
அடுத்த நாள் காலையிலேயே எழுந்து குளிச்சு பூஜைலாம் பண்ணி முடிச்சு கஸ்தூரி நேரா கிச்சனுக்கு போனாங்க. தன் கணவர் சுந்தரத்துக்காக அல்வா செய்ய ஆரம்பிச்சாங்க. நேத்து வரைக்கும் அல்வா செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த கஸ்தூரி இப்போ எந்த தயக்கமும் இல்லாம நெய்யெல்லாம் போட்டு அல்வா செய்ய ஆரம்பிச்சாங்க. சிறிது நேரத்துல நெய்யோட வாசனை முழு வீட்லயும் பரவ ஆரம்பிச்சது. அந்த வாசனை கேட்ட மஞ்சு உடனே கிச்சனுக்கு ஓடி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சொன்னான், அத்தை என்ன பண்றீங்க? உங்களுக்கு தெரியுமா நெய் எவ்வளவு விலைன்னு? இப்படி அல்வாலாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு இருக்கீங்களே. கஸ்தூரி அமைதியா சொன்னாங்க, மஞ்சு நான் என் கணவருக்காக அல்வா செய்யறேன். அவருக்கு கொஞ்சம் இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சு. நான் அவரை மறுக்க முடியாது. அதுக்கே மஞ்சு சொன்னான், மாமாவுக்கு இனிப்பு சாப்பிடணும்னா பின்பக்க டப்பால வெல்லம் இருக்கு, அதுல இருந்து ஒரு துண்டை கொடுத்து விடுங்க, இனிப்பு சுவை வந்துடும். அதுக்காக அல்வாலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க டீயும் அல்வாவும் காரணமா சர்க்கரை மாசம் முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் குறைச்சு சாப்பிடுங்க. ஆனா கஸ்தூரி மஞ்சுவோட வார்த்தைகளை கவனிக்கவே இல்லை. அவங்க நினைச்ச அளவுக்கு நெய்யெல்லாம் போட்டு அல்வா செஞ்சு முடிச்சாங்க. இதை பார்த்த மஞ்சு கோபத்துல துடிச்சுக்கிட்டே இருந்தா. அடிக்கடி சொன்னான், உங்க மகன் வரட்டும், எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றேன். மாலை நேரத்துல பிரபு வீட்டுக்கு வந்ததும் கோவமா சொன்னான், அம்மா மஞ்சு என்ன சொல்றான்னு தெரியுமா? நீங்க வீட்டுல உங்க இஷ்டப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களாமா? அதை கேட்ட கஸ்தூரி உடனே கோவமா எழுந்து சொன்னாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா? உன் அம்மா கிட்ட இப்படி பேசுற? நான் என்ன இஷ்டப்படி பண்ண இந்த வீட்டுல? ஒரு கிண்ணம் அல்வா செஞ்சதாலையா இல்ல சொரக்கா கூட்டு செஞ்சதாலையா? இது மனமாறி நடந்துகிட்டேன்னு ஆகிடுமா? உன் மனைவி வாரம் மாலுக்கெல்லாம் போய் ஷாப்பிங் பண்றது உனக்கு தெரியாதா? அவ எவ்வளவு செலவு பண்றான்னு உனக்கு தெரியாதா? வாரத்துக்கு 4 தடவை வெளியில இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்றாளே, அது உனக்கு செலவா தெரியாதா? என்னோட சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும்தான் உனக்கு செலவு தெரியுது. ஒரு தடவை உன் மனைவியோட செலவுகளையும் கட்டுப்படுத்தி பாரு. ஆனா என்ன சொல்ல, கல்யாணம் ஆன பிறகு நீ முழுக்க மனைவியோட பக்கம்தான் நிக்கிற. உனக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியல. அதனாலதான் நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். இனிமே பென்ஷன் பணம்லாம் மஞ்சு கிட்ட கொடுக்க மாட்டேன். வீட்டு செலவு எல்லாம் என் கணக்குல தான் நான் நடத்த போறேன், சுந்தரம் சொன்னாரு. கஸ்தூரி சொன்னது போல இனிமே பென்ஷன் பணத்தை மஞ்சு கிட்ட கொடுக்க மாட்டோம். வீட்டு செலவெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். அதுக்கு யாராவது சம்மதம் இருந்தா சரி, இல்லைன்னா அதுவும் பரவாயில்ல. இதை கேட்ட உடனே மஞ்சு கோவமா பேச ஆரம்பிச்சா. அத்தை இது என்ன பேச்சு? உங்க பணம்னு சொல்லி காட்டுறீங்களா? மீண்டும் காசு எடுக்க போறீங்களா? கஸ்தூரி அமைதியா சொன்னாங்க, மஞ்சு நீ என்ன நினைக்கிறியோ நினைச்சுக்கோ. ஆனா இனிமே உன் மனம் மாறி என் மேலாம் ஓடாது. 6 மாசமா நான் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டு இருக்க. எங்க வீட்லயே நாங்க வேற வீட்டுல இருந்த மாதிரி உணர்ச்சி வருது. அடுத்த மாசம் 6ஆம் தேதி கூட கடந்து போச்சு. ஆனா கஸ்தூரி இந்த முறை பென்ஷன் பணத்தை மஞ்சுவுக்கும் பிரபுவுக்கும் கொடுக்கல. வீட்டுக்கான சாப்பாடு சாமான்லாம் எதுவோ வாங்கினாங்க. அதை கிச்சன்ல வச்சாங்க. ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாமானையும் தங்களோட ரூம்குள்ள வச்சுக்கிட்டாங்க. யாராவது திடீர்னு வந்தா பயன்படுத்தலாம்னு நினைச்சாங்க. இதுக்காக மஞ்சுவும் பிரபுவும் ரொம்ப கோவமாயிட்டாங்க. ஒரே வீட்டுல இருந்தாலும் கஸ்தூரியோட பேசவே மாட்டாங்க. மஞ்சு வேலை முடிஞ்சதும் நேரா ரூமுக்கு போய் உட்காந்துருவா. ஆனா கஸ்தூரி மனசுல நினைச்சாங்க, அவ எவ்வளவு நாள் தான் பேசாம இருப்பா? இறுதியில என் வீட்டோட மருமகள் தானே, ஒரு நாள் அவளுக்கே புரியும் நான் செய்யறது அவளோட நல்லதுக்கு தான்னு. நான் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க போறேன்? ஆனா அவளுக்காவது புரியணும், நமக்கும் சில ஆசைகள் இருக்கு, நமக்கும் சில நேரம் சாப்பிடணும் குடிக்கணும்னு தோணும். நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு நமக்கே கட்டுப்பாடு போடுறது நல்ல பழக்கம் இல்லையே. மேலும் மகன் பிரபுவுக்கும் மனைவியோட தவறுகள் தெரியவே தெரியல. ஒரு நாள் கஸ்தூரியோட அண்ணனும் அண்ணியும் அவங்கள பார்க்க வந்தாங்க. ஆனா மஞ்சு ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்லை. சாப்பாடெல்லாம் கஸ்தூரி தான் செஞ்சு வச்சாங்க. ஆனா மஞ்சுவோட கவனம் முழுக்க கிச்சன் பக்கம்தான். அங்க என்னென்ன சாப்பாடு செய்யறாங்கன்னு கேட்க கஸ்தூரி தன் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் கிச்சன்ல என்னை பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்காங்களோன்னு யோசிச்சா. மஞ்சு உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல கஸ்தூரியோட அண்ணி கேட்டாங்க, அக்கா உங்க மருமக காணவே காணோம், காலையில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க தான் கிச்சன்ல எல்லாம் வேலை செய்றீங்க, அவ வீட்டு வேலைகள்லாம் உதவ மாட்டாளா? அதுக்கே கஸ்தூரி அம்மா சிரிச்சுட்டு சொன்னாங்க, இல்லம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மருமக இந்த வீட்டை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. இன்னைக்கு அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் அவளை ஓய்வெடுக்க சொல்லிட்டேன். இதை கேட்ட மஞ்சு அதிர்ச்சி அடைஞ்சா. அவன் நினைச்சது என்னன்னா, கஸ்தூரி அம்மா தன் அண்ணி முன்னாடி என்னை பத்தி குறை சொல்லுவாங்கன்னு. ஆனா அவங்க என் மேல நல்லா பேசுறாங்களே. ஆனா அதுக்கு பிறகும் மஞ்சு ரூம்ல இருந்து வெளியவே வரல. கஸ்தூரி வந்து சொன்னாங்க, மஞ்சு வெளியே வா, என் அண்ணனையும் அண்ணியையும் சந்திச்சுடு. மஞ்சு நேரா பதில் சொன்னான்,
அது உங்கள் வீட்டார், நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கெல்லாம் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நாட்களுக்கு பிறகு மஞ்சுவோட அம்மா வீட்டிலேருந்து அவளோட அண்ணா அண்ணி அம்மா எல்லாரும் கல்யாண அழைப்புக்காக வந்தாங்க. இன்னைக்கு மஞ்சுவோட வீட்டார் வர்றாங்கன்னு அவள் காலையிலேருந்தே கிச்சனில் சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. நேற்றுக்கு இரவு அவளுக்கு அதிக ஜுரம் இருந்தாலும் கூட தன் வீட்டாருக்காக பல வகை சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சா. அவங்க வரும்போது நெய்யிலேயே பூரி பொரிக்கணும்னு நினச்சா. டப்பா திறந்து பார்த்தா நெய் இல்லை. அவள் பிரபுவுக்கு பல தடவை ஃபோன் பண்ணினா. ஆனால் அவள் வேலையில் பிஸியாக இருந்ததால் ஃபோன் எடுக்க முடியல. அப்போது கஸ்தூரி இதை பார்த்து தங்களோட ரூமில் இருந்த நெய் டப்பாவை எடுத்துக்கிட்டு வந்து சொன்னாங்க, மஞ்சு இதோ நெய், இதில் பூரி பொரிச்சுக்கோ, இல்லைனா விடு, நான் தான் செஞ்சு கொடுக்குறேன், உனக்கு உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுவை நாற்காலியில் உட்கார வச்சாங்க. மாமியாரோட இந்த நடத்தை பார்த்ததும் மஞ்சுவுக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் வர ஆரம்பிச்சுது. சில நேரத்தில் அவளோட வீட்டார் எல்லாரும் வந்துட்டாங்க. அவளோட அம்மாவும் கூட வந்திருந்தாங்க. அவளோட அம்மா கையில் ஒரு சின்ன இனிப்பு டப்பா இருந்தது. அவங்க மஞ்சுவை ஓரமாக அழைச்சிக்கிட்டு இந்த இனிப்பு டப்பாவை கொடுத்து சொன்னாங்க, மஞ்சு உன் மாமியார் வீட்டாருக்காக நான் ஒரு சின்ன இனிப்பு டப்பா தான் கொண்டு வர முடிஞ்சுது. மஞ்சுவோட அம்மா மெதுவாக சொன்னாங்க, மஞ்சு உனக்கு தெரியும்ல, நம்ம வீட்டில் எல்லா செலவும் இப்போ உன் அண்ணனும் அண்ணியும் தான் நடத்துகிறாங்க. என்கிட்ட பெருசாக எதுவும் பணம் மிச்சமாக இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சின்ன இனிப்பு டப்பாவை வாங்கிட்டு உன் மாமியார் வீட்டுக்காக கொண்டு வந்தேன். அம்மா சொன்னதை கேட்டதும் மஞ்சுவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தட்டுப்பாடு மாதிரி ஆனது. உடனே அவளுக்கு புரிஞ்சுது, நானும் இதே மாதிரி தான் ஏன் மாமியார்கிட்ட நடந்துகிட்டே இருக்கேன்னு. இன்னைக்கு தன் அம்மாவை ஒரு காசுக்காக கஷ்டப்படுறத பார்த்ததும் அவளுக்கு தன்னால் செஞ்ச தவறுகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. மனசு முழுக்க வருத்தம் நிறைஞ்சுது. அதற்குள் மறுபக்கம் கஸ்தூரி அம்மா மஞ்சுவோட வீட்டார் எல்லாரையும் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மஞ்சுவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதால எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த மஞ்சுவோட மனசில் ஒரே ஒரு நினப்பு தான் திரும்ப திரும்ப வந்தது. என் மாமியாரோட வீட்டார் வந்தப்போ நான் என்ன செஞ்சேன்? நான் என் ரூம்லேருந்தே வெளியே வரல, பேசவும் இல்லை. அவங்க என்னை கூப்பிட்டாலும் கூட நான் போய் சந்திக்கலை. ஆனால் இன்னைக்கு என் வீட்டார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் என் மாமியார் ஓட ஓட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டு மஞ்சுவுக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது. மனசுக்குள்ளே அவன் நினச்சிக்கிட்டே இருந்தான், எப்போ என் வீட்டார் போவாங்க, நான் எப்போ என் மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும்? சிறிது நேரத்துக்கு பிறகு மஞ்சுவோட வீட்டார் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அவங்க போன உடனே மஞ்சு நேராக கஸ்தூரி பக்கம் போய் அவங்கள கட்டி அணைச்சிக்கிட்டா. அவளோட கண்களில் வருத்த கண்ணீர் வழிந்தது. மஞ்சு அழுதபடி சொன்னான், அத்தை என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் உண்மையிலேயே உங்கள் மேலே ரொம்ப கட்டுப்பாடுகள் போட்டுட்டேன். என்னை விட முன்னாடியே இந்த வீடும் இந்த கிச்சனும் உங்களோட தானே நான் மறந்துட்டேன். இனிமேல் நான் உங்ககிட்ட ஒருபோதும் எதுவும் சொல்லவே மாட்டேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி வீட்டுக்கான சாமான்லாம் வாங்கிக்கோங்க, உங்கள் விருப்பப்படியே செலவு பண்ணிக்கோங்க. என் செலவுக்கு என் கணவர் சம்பாதிக்கிறாரே, உங்களை நான் இனிமேல் ஒருபோதும் தொந்தரவே செய்ய மாட்டேன். உண்மையிலேயே நீங்களும் மாமாவும் எங்களோட எல்லா ஆசைகளும் நிறைவேற்றினீங்க. ஆனால் அதுக்கு பிறகும் நான் உங்களை கஷ்டப்படுத்த ஒரு வாய்ப்பையும் விட்டதில்லை. ஆனால் இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சத்த. மஞ்சுவோட கண்களில் வந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு கஸ்தூரி அம்மா மெதுவாக சொன்னாங்க, மஞ்சு உனக்கு புரிஞ்சிருச்சு, அதுதான் எனக்கு போதும். நான் இந்த விஷயத்த உனக்கு ரொம்ப நாளாச்சு சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட இருக்கிற எல்லாமே இறுதியில் உன்னோட தான். நான் அதை எங்கே கொண்டு போகிறேன்? சரி, குறைஞ்சபட்சம் இப்போ உனக்கு உண்மை புரிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் பிரபு உள்ள வந்தான். மஞ்சுவும் கஸ்தூரியும் இருவரும் கட்டி அணைச்சிக்கிட்டு அழுது கொண்டிருப்பதை பார்த்து கேட்டான், என்ன மஞ்சு, யாராவது உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? அதை கேட்டதும் மஞ்சுவும் கஸ்தூரியும் இருவரும் சிரிச்சுட்டாங்க. கஸ்தூரி அருகில் இருந்த ஒரு குச்சி எடுத்து பிரபுவை கிண்டலாக அடிக்கிற மாதிரி செஞ்சு சொன்னாங்க, இப்போ உன்னை தாண்டா சரி செய்யணும், நானும் என் மருமகளும் சேர்ந்து சீக்கிரம் உன்னை நேராக்கி விடுவோம். அதை கேட்டதும் இருவரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் பிரபுவுக்கு இன்னும் என்ன நடக்குதுன்னு புரியவே புரியல. அப்படின்னா நண்பர்களே, இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் கேட்க நம்ம மினி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.